அண்மைச் செய்தி. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே குளியல் அறையில் மணப்பெண் மர்மமான முறையில் மரணம் அடைந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் செந்தில். செந்தில், விவரங்களை வழங்கும். வணக்கம். ஆந்திரா மாநிலம் சித்தூர் மாவட்டம் நகரி அருகே சிந்தலப்பட்டடை கிராமத்தைச் சேர்ந்தவர் பாண்டரகன். இவர் தனது குடும்பத்தோடு திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே மத்தூர் கிராமத்தில் வசித்து வருகிறார். இவரது மகள் சந்தியாவுக்கு பள்ளிப்பட்டு அருகே உள்ள அத்திமஞ்சேரிப்பேட்டையைச் சேர்ந்த ராமு என்பவருடன் ராமு மகன் மணி என்பவருடன் இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற இருந்த நிலையில் மாப்பிள்ளை வீட்டில் முறைப்படி திருமணத்திற்கு முன்பாகவே நேற்று மாப்பிள்ளை வீட்டில் மணப்பெண் மற்றும் பெண்ணின் உறவினர்கள் தங்கியிருந்தனர். இந்த நிலையில் இன்று காலை மணப்பெண் மாப்பிள்ளை வீட்டின் குளியல் அறையில் குளிக்க சென்றார். ஆனால் நீண்ட நேரமாகியும் அவர் வெளியே வராததால் அங்கிருந்த உறவினர்கள் கதவை தட்டி பார்த்தனர். ஆனால் நீண்ட நேரமாக கதவை தட்டியும் அவர் திறக்காதால் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்று பார்த்தபோது மணப்பெண் சந்தியா இறந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் அங்கிருந்தவர்கள் உடனடியாக மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று பரிசோதனை செய்த பிறகு மருத்துவர்கள் சந்தியா ஏற்கனவே இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இது தொடர்பாக புதுப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாப்பிள்ளை வீட்டில் மணப்பெண் தங்கியிருந்தார். மாப்பிள்ளை வீட்டின் குளியல் அறையில் சந்தியா இறந்து கிடந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி.